ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி குறைவான நேரத்தில் சுலபமாக சுவையாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய வெங்காயமா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பாதி குடமிளகா அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வந்தா போதும். இப்போ பாருங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சு வரும்பொழுது பொடிசா கட் பண்ண வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா சிவந்து வரட்டும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய தக்காளி பழமா 1 நல்லா அரைச்சிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியினுடைய பச்சை ஸ்மெல் நல்லா போய் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரட்டும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கடைசியா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை மசாலா கருகிடாம வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரணும். அந்த தயிர் நல்லா அது கூட வதங்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுல நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் குடமிளகாய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு மிக்சியில சேர்த்து நல்லா கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை, காய்ந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். நல்ல மணக்க சுவையான வெங்காயம் குடைமிளகாய் சேர்த்த கிரேவி ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.